இன்று திங்கட்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய திதி துவாதசி, இரவு 11:29 மணி வரை. பின்னர் திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, இரவு 11:29 மணி வரை. பின்னர் பரணி. யோகம் நாள் முழுக்க சித்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் கன்னி ராசிக்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் கௌலவம், தைத்துளம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை துவாதசி. இன்றைய விசேஷம் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழும் நாள். வாஸ்து செய்ய நல்ல நேரம் காலை 10:06 மணி முதல் 10:42 மணி வரை. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 3/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால மனதில் இனம் புரியாத பயம் வந்து போகும். வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களின் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலம் சில சச்சரவுகளில் சிக்குவீங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க எளிதில் முடித்து விடலாம் நினைத்த காரியம் கூட இழுபறியில் போய் முடியும். எதிர்மறையான எண்ணங்கள் வந்து செல்லும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். குடும்பத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவிகள் கிடைக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை உயர் அதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. புதிய பொறுப்பினை நீங்க ஏற்கக்கூடிய சூழலும் ஏற்படலும். அதே நேரத்தில் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் அதிரடியாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில செயல்திறன் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால அடுக்கடுக்கான வேலையால நீங்க அவதிக்குள்ளாகக்கூடிய சூழல் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நன்றி மறந்த சில சொந்த பந்தங்களை நினைத்து நீங்க வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகும். வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கடினமான வேலைகளை மிகவும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க. தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தினுடன் கலந்தாலோசி பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க. வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். அழகும் இளமையும் கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.